Hello everyone, welcome to CAD Nest. இப்போ நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம வந்து மெக்கானிக்கல் ட்ராயிங்ன்றத பேசிக் கான்செப்ட் பார்த்து அதாவது ஆஸ் அ டிசைன் இன்ஜினியர் நீங்கள் ஒரு இண்டஸ்ட்ரிக்கு போகும்போது வந்துட்டு அங்கே சர்டன் ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த இப்போ நீங்கள் ஒரு டிசைன் ஏதோ சாஃப்ட்வேர் செஞ்சு நீங்கள் ஒரு இன்டர்வியூ போகிறதுனாக்கா அங்கே உங்களுக்கு வந்து டூல் டெஸ்ட்னு சொல்லிட்டு டூல் டெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த சாஃப்ட்வேரில் வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ நாலேஜ் இருக்குது, எந்த மாதிரி டூல்ஸ் எடுத்து அந்த டயக்ராம் நீங்கள் வந்து எவ்வளோ நிமிஷத்தில் ட்ரா பண்ணி முடிக்கிறீங்கன்றது தான் டூல் டெஸ்ட். அதை வந்து எப்படி பண்ணுறது, அதை எப்படி கிராக் பண்ணுறது, அந்த டைமென்ஷன்ஸ் எல்லாம் எப்படி ரீட் பண்ணுறது, நீங்கள் வந்து இப்போ மேக்னிஃபைச்சர் சென்ட் பண்ணுறதுனாக்கா அங்கே வந்து நம்ம டைனாமிக் சிம்பிள்ஸ் வந்து நம்ம இன்செர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் தென் அதுக்குன்ட்டு ஒரு சிம்பிள்ஸ் ரெப்ரசென்டேட் ஆகுது. அதுக்கு நம்ம ஜியோமெட்ரிக்கல் டைமென்ஷன்ஸ் சொல்லுவோம். அது ஜிடிஎன்டின்றது வந்து உங்களுக்கு கொஞ்சம் பேசிக் நாலேஜ் இருக்கணும். அதுவும் நம்மளுக்கு வந்து அந்த சிம்பிள்ஸ் எல்லாம் என்னென்ன சிம்பிள்ஸ் இருக்குன்றது வந்து டிஸ்கஸ் பண்ணி நான் அனுப்புகிறோம். அந்த வகையில் வந்துட்டு நம்மளுக்கு வந்து ஜிடிஎன்டியில் வந்துட்டு நம்மளுக்கு வந்து ஃபியூச்சர் கண்ட்ரோல் ஃப்ரேம், அதாவது எஃப்சிஎஃப்ன்றது சொல்லிட்டு ஒரு பார்ட் ஒன்று இருக்குது. அந்த ஃபியூச்சர் கண்ட்ரோல் ஃப்ரேம் வந்துட்டு எப்படி நம்ம வந்து அதை ரீட் பண்ணுறது, அது என்னென்ன சிம்பிள்ஸ் இண்டிகேட்டாக இருக்கும்ன்றதெல்லாம் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணி வந்துருக்கோம். அந்த வகையில் இப்போ வந்து நேற்று நம்ம ஒரு பார்ட் ஒன்று பார்த்தோம். வந்து அந்த பாட்டில் வந்துட்டு நம்ம வந்து மெக்கானிக்கல் பார்ட்ஸில் வந்துட்டு இப்போ பெஞ்ச் வைஸ் ஸ்க்ரூஸு நெட் அண்ட் போல்ட்டு த்ரெட்டிங் எப்படி பண்ணுறது எல்லாம் பார்த்துருக்கோம். நேற்று வந்து நம்ம ஒரு பாட்டில் வந்துட்டு பார்த்தோம். அந்த பார்ட் வந்து கப்ளிங், அந்த கப்ளிங் பார்ட் வந்துட்டு நம்ம வந்து பேஸ் இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணி முடிச்சோம். இப்போ அந்த கப்ளிங் இது வந்துட்டு பார்ட் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது, என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறாங்க, நெட் அண்ட் போல்ட் த்ரெட்டிங் எல்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்றதெல்லாம் இந்த ஃபுல்லாக நேற்று டிஸ்கஸ் பண்ணோம். ஓகே, அந்த பாட்டில் வந்து இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது வந்து இந்த பாட்டு தான் இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதில் வந்துட்டு நம்மளுக்கு வந்து இந்த வியூ இருக்குது திரும்ப இந்த பாட்டுக்கு வந்து இந்த வியூ இருக்குது இல்லையா, இந்த வியூ தான் இப்போ வந்து இங்கே கொடுத்துருக்குது. இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு எனக்கு இது வந்து இப்போ நம்ம வந்து எனக்கு வந்து டயா 19 கொடுத்துருக்காங்க. இந்த டயா 19 பாயிண்ட் வந்து எடுத்துக்கணும். சென்டர் பாயிண்ட் ஆக்சிஸ்லேருந்து வந்து 19 mm ட்ராப் பண்ணிவிட்டு அதை வந்து எவ்வளோ எம்எம்க்கு எக்ஸ்ட்ரூட் பண்ணணும்க்கா எனக்கு 20 mm எனக்கு வந்து இதை எக்ஸ்ட்ரூட் பண்ண போகிறேன். ஓகே, அதை 12 to 20 mm அது வந்து எக்ஸ்ட்ரூட் பண்ணிட்டோம். அண்ட் தென் அதுக்குள்ளே வந்துட்டு எனக்கு இன்னொரு சர்க்கிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. டயா 19 அதுக்குள்ளே வந்து இன்னொரு சர்க்கிள் எனக்கு ஒன்று இருக்குது. டயா 44.5 ஒன்று இண்டிகேட் பண்ணிக்கிறேன். அந்த 44.5 சர்க்கிளில் வந்துட்டு எனக்கு வந்து இன்னொன்று எக்ஸ்ட்ரூட் ஆகிருக்கு. அந்த டயா 44 சர்க்கிளில் வந்துட்டு எனக்கு வந்து இன்னும் இண்டிகேட் ஆகிருக்கு. பாருங்க, இப்போ இந்த டயா 19 இருக்குது, அந்த டயா 19 இருக்குது இன்னொரு சர்க்கிள். அந்த டயா 4.5 இண்டிகேட் ஆகிருக்கு. அந்த 44.5 mm டயா சர்க்கிள் வந்துட்டு அது எனக்கு வந்து 10 mm அது வேணால் எக்ஸ்ட்ரூட் பண்ணுறது அந்த இண்டிகேட் ஆகிருக்கு. அந்த 10 mm வந்து அந்த பாயிண்ட் வந்து நான் அதை எக்ஸ்ட்ரூட் பண்ணி இண்டிகேட் பண்ண போகிறேன். இதோட தான் நம்ம வந்து இந்த பார்ட் வந்து டிஸ்கஸ் பண்ணி இது இண்டிகேட் பண்ணிடுறோம். ஃபஸ்ட்டு இந்த போர்ஷன்ஸில் வந்து எனக்கு வந்து என்ன கொடுத்துருக்குறாங்க, நார்மலாக வந்துட்டு எனக்கு இதில் இண்டிகேட் பண்ணிடுவோம். இந்த போர்ஷன்ஸ் வந்து 38.8 இருக்கிறது வந்து இந்த நம்ம இந்த ட்ராப் அவுட் எடுத்துக்கணும். இந்த ட்ராப் பண்ணி இந்த போர்ஷன்ஸில் வந்து எனக்கு வந்து கால்குலேஷன்ஸ் அது வந்துடுது இந்த ஹைட் இது. அந்த நெக்ஸ்ட் இந்த போர்ஷன்ஸ் வந்து இப்போ இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு இங்கே பாருங்களேன், உங்களுக்கு வந்து நெட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பாயிண்ட் வந்து இந்த போர்ஷன்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. இந்த போர்ஷன்ஸ் வந்து கனெக்ட் ஆகுது. அப்போனாக்கா எனக்கு இந்த பின்னாடி போர்ஷன்ஸ் தான் இப்படின்ட்டு இண்டிகேட் ஆகுது. இதில் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறது வந்து நம்ம எந்த வியூவில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம், எந்த வியூவில் வந்து எண்டு பண்ணணுன்றது வந்து ரொம்ப முக்கியம். அது வந்து தெரிஞ்சிருக்கணும். எனக்கு இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு உடனே திருப்பி அது வந்து நான் டிலீட் பண்ணி ஃபஸ்ட் டைம் பண்ணுறது எனக்கு டைம் கன்சியூம் ஆகும். அதே எனக்கு டூல் நாலேஜ் இல்லைன்றதை தெரிஞ்சுக்கோங்க. அதனால வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு ரீடிங் வச்சுக்கணும், என்ன டூல்ஸ் பண்ணணும், என்னென்ன இது பண்ணணுன்றதை வந்து இண்டிகேட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அந்த நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ நமக்கு வந்து அந்த நெக்ஸ்ட் இது பார்த்தாச்சு. இந்த ஃப்ரண்ட் வியூ வந்து இந்த பார்ட்டு வந்து கப்ளிங் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் பார்ட்டு வந்துட்டு இப்போ நெட் அண்ட் போல்ட் வந்து நம்ம நேற்று பார்த்தோம். இந்த எப்படி நெட் அண்ட் போல்ட் வந்து த்ரெட்டிங் பண்ணுறது. அந்த தென் இப்போ இந்த கப்ளிங் வந்துட்டு எந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணுறாங்கன்றது வந்து கப்ளிங் பார்ட்ஸ் மெட்டீரியல் பார்க்கலாம். ஓகேங்களா? அந்த இப்போ வந்து நம்ம வந்து கப்ளிங் வந்து நம்ம வந்து இண்டஸ்ட்ரியல் கப்ளிங்ன்றதை பார்த்தோம். நெக்ஸ்ட் பார்ட் வந்து நம்ம இது பார்க்க போகிறது ஃப்ளெக்சிபிள் கப்ளிங். ஃப்ளெக்சிபிள் கப்ளிங் பார்ட்ஸ் வந்து எப்படி ரீட் பண்ணுறது, அந்த என்ன டைமென்ஷன்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க, எது இண்டிகேட் ஆகுது, என்னென்ன பார்ட்ஸ் மெட்டீரியல் யூஸ் பண்ணுறாங்க, அது வந்து எப்படி நம்ம ஜூம் பண்ணிக்கணும், அந்த மெட்டீரியல் லிஸ்ட்டெல்லாம் எப்படி இருக்குது, அதுக்கு வந்து என்னென்ன பார்ட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம், அது எல்லாத்தையும் வந்து நம்ம எங்கெங்கே யூஸ் பண்ணுறோன்றதெல்லாம் ஃபுல் டீட்டெயிலாக நம்ம வந்து பார்க்குறோம் அடுத்த வீடியோவில். ஓகேங்க. Until this is signing off, Santosh P. CAD NEST RR nagar. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. நம்ம AutoCAD 2021 என்ற பிளேலிஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த பிளேலிஸ்ட்டில் வந்துட்டு நம்ம டூல்ஸ், கண்ட்ரோல் கீஸ், ஃபங்க்ஷன் கீஸ், அப்புறமா ட்ராயிங் மாடல் எப்படி ட்ரா பண்ணுறது, அப்புறமா ஐசோமெட்ரிக் ட்ராயிங்ஸ் அண்ட் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் ஆங்கிள்ன்றது வந்து இருக்குது. 3D மாடல் எப்படி ட்ரா பண்ணுறது, F1 to F12 வரைக்கும் நம்ம ஃபங்க்ஷன் கீஸ் இருக்குது. அந்த ஃபங்க்ஷன் கீஸ்னால் என்ன, கண்ட்ரோல் கீஸ் 1 to 10 வரைக்கும் இருக்குது. அந்த கண்ட்ரோல் கீஸ் எது இண்டிகேட் ஆகுது, ஷார்ட்கட் கீஸ் எல்லாமே நம்ம வந்து அந்த வீடியோவில் போட்டிருக்கிறோம். அது மேலே வந்து நான் கார்ட்டில் ஆட் பண்ணுறேன், பக்கத்தான் வந்து பாருங்கள். ஓகேங்களா? அது உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை உங்களுக்கு வேணும்னு வச்சுருக்கா 2022 எதுவும் சாஃப்ட்வேர் கேளுங்க, நான் போடுறேன். ஓகே, தேங்க்யூ.